अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्थसिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புடம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் டிசம்பர் 2ஆம் தேதி 2025 செவ்வாய்க்கிழமை. விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 16ஆம் திருநாள். அஸ்வினி நட்சத்திரம், மேஷராசி, துவாதசி திதி வளர்பிறை, கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம். அதுலேயும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பால் சாப்பிட்டு போங்க, பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, டாப் கிளாஸாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தோம்னா, மெயின் விஷயம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லக்கூடியது மேஷத்துக்கும் துலாத்திற்கும் மிதுனத்துக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் மற்றபடி எல்லாருக்குமே கொஞ்சம் ஹெல்த் பார்த்துக்கணும். வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இல்லாமல் பார்க்குறது. அதே மாதிரி மூத்த பெண்கள் அதிகமான கேள்வி கேட்பதினால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். அதில் மெயினாக பார்த்திங்கன்னா சிம்மராசி நண்பர்களுக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கும் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக இருக்கிறது நல்லது. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய வெற்றியை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பொருளாதாரத்தில் திடீர் முன்னேற்றம், எடுத்த காரியங்களில் பெரிய மேன்மை, நினச்ச எல்லா காரியங்களும் சக்ஸஸ் ஆகிறதுங்கிற மாதிரி ரொம்ப யோகமாக இருக்குது. அறிவு, பயங்கரமான அறிவு, ஒரு நல்ல நட்பு, ஒரு நல்ல ஃப்ரெண்டு, இந்த மாதிரிலாம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மற்றவர்களால் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கடன் தீரும். முக்கியமான கடன் எதாவது வாங்கணும்னா கண்டிப்பாக அமையும். ரெண்டாவது, ஒரு டாக்குமெண்ட் ஒன்று போடுவீங்க கண்டிப்பாக இன்றைய நாள். ரெண்டாவது, வீட்டில் கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. அவசியமில்லாத டென்ஷன், கோவத்தை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள். காதல் கைகூடக்கூடிய நாள், நினைச்ச காரியங்கள் வெற்றியடையக்கூடிய நாள், வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறதுங்கிற மாதிரி பட்டையை கலப்பக்கூடிய நாள், எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சாதகமாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இந்த நாள் முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்று. ஸோ இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த எல்லா காரியங்களும் வெற்றி ஏற்படும், மேன்மை ஏற்படும். ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த விஷயத்தில் எந்த தங்கு தடையின்றி நடக்கக்கூடிய அற்புதமான நாள். கோபத்தை கம்மி பண்ணிக்கணும். புது தொழில், வியாபாரம், உத்தியோகம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கன்ஃபியூஷன், கேள்வி, மனசில் தேவையில்லாத சோகம், புலம்பல், இதுதான் இன்றைய நாள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். பெரியவங்களை விட்டு கொடுத்து போங்க, நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு உடம்பு பார்த்துக்கணும். சுளுக்கு, சின்ன நரம்புகள் பாதிப்பு,
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப அதிகமாக ஓவர் திங்கிங் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொறுமையாக இருக்கணும். விநாயகரை பார்த்துட்டு வாங்க, நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் வயலட் நிறம். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள், வெற்றியை மட்டுமே பதிவு செய்யக்கூடிய நாள். நிறைய மனசில் சந்தோஷத்தை பார்க்குறது, ஏற்றத்தை பார்க்குறது, பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை பார்க்குறதுங்கிற மாதிரி சும்மா சூப்பராக இருக்குது. எந்த கவலையும் இருக்காது. நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை ஜெயிச்சுட்டே இருக்கும். அந்தளவுக்கு வெற்றியும் மேன்மையும் நல்ல ஒரு கிளாரிட்டியும் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய ஏற்றங்களும் மனசில் சந்தோஷங்களும் பார்க்கக்கூடிய நாள். பொருளாதாரத்தில் திடீர் முன்னேற்றம், விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, இதெல்லாம் கண்டிப்பாக வேணும். அஷ்டமத்தில் உட்காந்துருக்கிறது, அதாவது ஒரு சில விஷயங்கள் நம்ம வாய் கெட்டாமல் போகிற மாதிரி நிறைய விஷயங்கள் பிரச்சனை கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதும், அதே மாதிரி கௌரவத்துக்காக சில செலவுகளும் செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும். வேலை, தொழில் அந்தஸ்து, உத்தியோக வியாபாரத்தில் மாற்றம், ஒரு சில பேருக்கு பக்குவ நிலை, கிளாரிட்டி, அதெல்லாம் இந்த நாள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. உங்களால் இந்த விஷயத்தை பண்ண முடியல, வேறு யாருனாலையும் பண்ண முடியாது. அருமையான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. ஒரு கிளாரிட்டி இருக்கும், எதுலேயுமே ஈஸியாக செயல்படுத்தக்கூடிய ஒரு தன்மை உருவாகக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் முழுக்க வெள்ளை நிறத்தை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி வீட்டில் எங்கே போனாலும் சரி, நல்ல மரியாதை கிடைக்கும். தாயாருடைய உடல்நிலைகளில் சற்று பாதிப்புகள் நிவர்த்தியாகும். இல்லை தேவையில்லாத மனக்குறைகள் இந்த மாதிரி எதாவது இருக்கும், இல்லை வீட்டில் ஏதாவது குறைகள் இருக்கும். ஸோ பேசிக்கலி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அவசியமே இல்லாத விஷயங்கள்லாம் தள்ளி போய் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக நான் சொல்லக்கூடியது முன்னோர்கள், பித்ருக்கள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசில் சந்தோஷம் அதிகம். எந்த விஷயத்துலையுமே ஈஸியாக முடிக்கக்கூடிய தன்மை உண்டாகும். ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும்னா அது கண்டிப்பாக முடியுங்கிற நம்பிக்கையோடு இந்த நாள் நீங்கள் எந்த விஷயத்தை செய்யும்போது கண்டிப்பாக ஏற்றத்தை கொடுக்கும். அவசியம் இல்லாத டென்ஷன், கோவத்தை விட்டு தள்ளினீங்கன்னா மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள், வெற்றிகளை மட்டுமே கொடுக்கக்கூடிய நாள், பேசி காரியத்தை ஜெயிக்கக்கூடிய நாள். நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களில் நிறையா கருத்துக்கள், உண்மைகள் இருக்கட்டும், அதே மாதிரி நிறையா இந்த ரகசியங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெரிய ஏற்றமும் மனசங்கடமும் தீரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக சரஸ்வதி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். ஸோ இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்துலையுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவன், துரோணகுன் வந்தது. ஆஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.